Hi students, welcome back to Max Navigator. Exercise 12.1 la 6th question பாருங்க. A medicine capsule is in the shape of a cylinder with two hemispheres stuck to each of its ends. So tablets எல்லாமே போட்டுப்பீங்க. அதுல capsule தெரியும். capsuleன்றது இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும் இல்லையா? ஒரு சிலிண்டரும் அண்ட் ரெண்டு சைடு ஒரு ஹெமிஸ்பியரையும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. The length of the entire capsule is 14 millimeter. So, இந்த ஒரு capsuleோட total length எவ்வளவா? 14 millimeter. And the diameter of the capsule is 5 millimeter. So, இதோட diameter. அதாவது இந்த இது. Okay? So, இப்போ suppose நான் இதில் காட்டுறேன். Okay? So, இது வந்து ஒரு ஸ்பியர்னு வச்சுக்கோங்களேன். இது. So, இதோட diameter இதுதானே? So, இதையே வந்து நம்ம capsuleல வச்சு பார்க்கும்போது இது half hemisphere. So, இது அதோட diameter. Okay? So, இது 5 millimeter. And இந்த diameter 5 millimeter na diameter 5 millimeter na அப்ப radius எவ்வளோ? 5/2. That is 2.5. பட் சில சமயங்களில் வந்து 5/2ஆவே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் பண்ணும்போது இது 2.5ன்னும் போது டெசிமல்ல போகும். ஸோ டெசிமல்ல மல்டிப்ளை பண்ணுறதை விட டிவிஷன்ல 2ன்னு வைக்கும்போது உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஹெமிஸ்பியர்ல இந்த ஹாஃப் 2.5 சென்டிமீட்டர் இந்த ஹாஃப். ஓகே, ஸோ அதே தானே ரேடியஸ் இந்த பக்கமும் இருக்கும். புரியுதா? அப்போ இது கேப்சியூல்னு வச்சோம்னா ஓகே, ஸோ இது மொத்தம் ஒரு கேப்சியூல்னு வச்சோம்னா இந்த பார்ட் 2.5னா இந்த பார்ட்டும் 2.5. இது 2.5 சென்டிமீட்டர்னா அண்ட் இவனும் 2.5 சென்டிமீட்டர். ஏன்னா ரெண்டுமே ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள். அப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு 2.5 அண்ட் அதே மாதிரி இந்த பக்கத்துல ஒரு 2.5 கட் பண்ணிட்டா ஓகே, இங்க இருந்து ஒரு 2.5 கட் பண்ணிட்டோம்னா இது ஒரு 2.5 இது ஒரு 2.5 எவ்வளவு ஆச்சு? 5 சென்டிமீட்டர் ஆச்சா? ஸோ அந்த 5ல 14ல 5 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, யூ வில் கெட் 9 millimeter. ஓகே, millimeter. ஸோ இதுதான் வந்து இந்த சிலிண்டரோட ஹைட். இதுதானே இப்போ இந்த ஹைட் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? 9 millimeterன்றது எப்படி அது தெரியுதா? இந்த சைடு ஒரு 2.5 இந்த சைடு ஒரு 2.5 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க, யூ வில் கெட் 9 millimeter. இட்ஸ் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். காட் இட்? சம் சால்வ் பண்ணிடலாமா? டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 millimeter. அப்போ ரேடியஸ் எவ்வளோடா? 5/2 millimeter. ஓகே, நவ் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் நமக்கு தெரியணும்ல. height of the cylinder h is equal to எவ்வளோ வரும்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எழுதிடலாமா? length of the cylinder is equal to lengthன்றதுல height. ஓகே, total length of capsule, length of அந்த capsuleோட lengthல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? 2 radius சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து 14 millimeter கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து 2 radiusன்றது 2 5/2. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏன் நான் இங்கே by2ன்னு வைக்கிறேன்னு. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 14லேருந்து 5 போச்சுன்னா யூ வில் கெட் 9. இந்த ஹெச்ன்றது என்ன? ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ சிலிண்டர் ஹைட் நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம சம்ம சால்வ் பண்ணிடலாம். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் இட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதோட சர்ஃபேஸ் ஏரியா பார்த்துடலாம். இந்த கேப்சூலோட சர்ஃபேஸ் ஏரியா இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தெரியுதா? போட்டுடலாமா? ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கிறீங்க அண்ட் தென் சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா இப்படி வரும். இங்கே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு, இங்கே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. ஸோ இவன் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? ஒரு ஃபுல் ஸ்பியர் கிடைக்கும். 2 half hemisphere is equal to 2 hemisphere. என்ன வரும்? இட்ஸ் அ ஸ்பியர். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் capsule is equal to 2 into curved surface area of hemisphere plus curved surface area of cylinder. புரியுதாடா? ஸோ ஃபார்முலா சொல்லுங்க. 2 into curved surface area போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஸ்பியர், ஃபுல் ஸ்பியர். ஸோ 4 pi r square எடுத்துக்கலாமா? ஓகே, curved surface area.
plus curved surface area of cylinder என்ன 2 pi r h. Very good. 2 pi r h. ஸோ இவங்க ரெண்டு பேரில் 2 pi r காமனாக இருக்கா, அவனை வெளியே தூக்கு. இங்கே பேலன்ஸ் உங்கள்கிட்ட 2r இருக்கும் அண்ட் இந்த இடத்துல ஒரு h பேலன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஒரு 2r பேலன்ஸ் இருக்கும், இந்த இடத்துல ஒரு h மட்டும் மிச்சம் இருக்கும். ஓகே, அண்ட் நான் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 into 22/7 ரேடியஸ் எவ்வளோடா 5/2 into 2 r எவ்வளோ 5/2 ப்ளஸ் ஹைட் எவ்வளோ 9 mm. நம்ம இப்போ எடுத்தோம் இல்லையா? ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2 கேன்சல் பண்ணலாமா? அண்ட் வேறு ஏதாவது கேன்சல் ஆகுதா? இல்லை. அதே மாதிரி இங்கே இது கேன்சல் பண்ணுங்கள். அண்ட் 9 + 5 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். ஸோ இதை அப்படியே வைங்க ஒரு நிமிஷம். into 5/7 இங்கே இதை சால்வ் பண்ணதும் உங்களுக்கு என்ன கிடைச்சது? 14 கிடைச்சது. ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ப்ராக்கெட் என்ன மீன் பண்ணுது? இட்ஸ் அ மல்டிப்ளிகேஷன் இல்லையா? ஸோ இப்படி போட்டாச்சு. இப்போ இந்த 7க்கு இந்த 14 2 டைம்ஸ் டிவைட் ஆகுமா? அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 22 into 10 that is 220 mm². அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈஸியாக இருக்கா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க.